நான் பொதுவாவே ஹேருக்கு ரொம்பலாம் கேரே பண்ண மாட்டேங்க. ஆனா இப்ப என்னடான்னா ரொம்பவே கொட்டுது. முடிய ஏதாவது காப்பாத்துறதுக்கு பண்ணியே ஆகணுன்ற மாதிரி. அதனால இன்னைக்கு கொஞ்சம் செம்பருத்தி பூவ வச்சு ஹேர் பேக் ரெடி இந்த பண்ணலாம் பக்கம் அப்படின்ட்டு பாப்பா பண்ணிட்டு சொப்பு இருந்தேன். சாமான்லாம் வச்சு இன்னைக்கு குக்கிங் விளையாட்டு வந்து விளையாடணும்னு சொல்லி அப்படியே என்னையும் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் என்னங்க பண்றது, கொஞ்ச நேரம் அவங்களுக்கு அந்த அடுப்பெல்லாம் வச்சு கொடுத்து செட் பண்ணி அந்த விளையாட்டை தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டு உண்மையான குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணணும். இந்த சம்மர் டைம்ல ரொம்பவே வேர்க்கும் பாப்பாவுக்கு. நைட்லாம் ரொம்பவே வந்து தலை ஃபுல்லா ஈரமாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த சம்மர்ல மட்டும் நான் ஹேர் கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த வேலையும் வந்து முடிச்சுட்டு வந்து இந்த வீடியோ பாக்குறவங்க மறக்காம இதை வந்துட்டு சொல்லிட்டு போங்க. முடி வந்து வெட்டி விட விட தான் நல்லா வந்து வளரும் அப்படின்னு எங்க அம்மாலாம் வந்து எனக்கும் அப்படிதான் வந்து பண்ணுவாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா முடி வெட்டிட்டே இருந்தோம்னா வளராது அப்படின்னு சொல்றாங்க. எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. நான் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனனால ஹேர் கட் பண்ணிட்டு வந்ததும் அப்படியே வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எங்க வீட்டில் என்னன்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஒயிட் ரைஸு, சிக்கன் குழம்பு, சிக்கன் சுக்கா, சிக்கன் 65, ரசம், தயிர், தயிர் வெங்காயம், முட்டை அப்படின்னு இன்னைக்கு ஒரு புடி அப்படின்ட்டு சூப்பராக சாப்பிட்டு சண்டே வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.